வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தாளித்த சாதங்க. சாதத்தை தாளித்து எப்படி செய்யலாங்கிறது பாருங்கள். வேறு எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு செய்யணும், ஒரு சாதம் சாப்பிட்ணும் நல்லா டேஸ்ட்டாக அப்படின்னு இந்த மாதிரி தாளிக்கலாங்க. இது வந்து வெறும் சாதத்தை தாளிச்சிருக்கோம், அதுதாங்க தாளித்த சாதம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு உளுந்து பருப்புலாம் சேர்த்திக்கிட்டோம், சீரகம் 2 சேர்த்திக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கலாம், நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாதம். வேறு எதுவுமே குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, குழம்பு எந்நேரம் வைக்கிறது அப்படி குழம்புனா சாம்பார் தான் சொல்கிறேங்க. சாம்பார், வேறு புளிக்குழம்பெல்லாம் அதெல்லாம் வைக்க வேண்டாம், சிம்பிளாக சாப்பிட்லாம்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா சேர்த்துருக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணும், ஏன்னா இது மட்டும்தான் நம்ம தாளித்து சாப்பிட போகிறோம். அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்கணுங்க இதுக்கு, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். டேஸ்ட் வேண்டாம், நார்மலாக இருந்தால் போதும்னா எண்ணெய் ஜாஸ்தி ஊற்ற தேவையில்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றணுங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஈஸியான டிஷ்ஷுங்க இது. சாதம் சூடான சாதமே ஆறி இருந்தால் போதும், லெஃப்ட் ஓவர் ரைஸாக இருந்தால் கூட போதுங்க. இப்போ சேர்த்திக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சாதம் சேர்ந்துருக்க மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இதே உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இதுவே டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும்போது இன்னுமே டேஸ்ட் கொடுக்குங்க. சூப்பராக செஞ்சாச்சுங்க தாளித்த சாதம். இது வந்து வெறும் சாதத்தை தாளிக்கிறோம், அதாங்க இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.